ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஹேட்ரி பஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எவில் பிரிசன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பைப் கொடுத்து வச்சுருக்காங்க, பைப் மேலே ஏறி சரி வந்து ஏசி ஏண்டா ஜெயிலர்ஸில் இருக்குடா ஏசி. இந்த ஏசி கேஸ் போதா இல்லை இங்கே பார்த்தீங்களா இந்திக்காரன். அஜிக் அஜிக் ஸ்பேனர் எடுத்து அடி. ஏன்னா ஸ்பேனர் எடுத்து நட்டை தாண்டா கழட்டுவாங்க. இங்கே என்னடா அடித்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஜெயில் விட்டு வெளியே வந்துட்டோங்க. ஆனால் உண்மையான ஜெயில் விட்டு இங்கே வெளியே போகல. இந்த கம்பியெல்லாம் போட்டுருக்காங்க, அதை விட்டு தான் வெளியே வந்திருக்கோம். ஆனால் என்ன ஜெயில் விட்டு வெளியே போகல. ஐயோ, அங்கே ஏதோ பட்டன் ப்ரெஸ் சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு சட்டு புட்டு மேலே ஏறி ஐயோ வந்துட்டானே. கரெக்டாக ஜம்ப் பண்ணுற அந்த பைப் மேலே ப்ளீஸ்டா. அப்பா இந்த பைப் மேலே இப்படி ஜம்ப் போய் ஏசி வந்துட்டா. எப்பா பாப்பா பாப்பா சாமி தருந்து. இங்கே தான் ஷவல் கொடுத்துருக்காங்க, ஷவல் எடுப்போம். பாத்ரூம்லாம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. ஒப்பாப்பா சாமி எவன் போனதுன்னு தெரில. ஃப்ரெஷ்ஷும் கூட பண்ணல போல், ரொம்ப கப்படிக்குது. டேய், இது பிரிசனை நினச்சிங்களா இல்லை லாவான்னு நினச்சிங்களா? எரிமலை மேலே லாவா வச்சு லாவா தானே, லாவா மேலே பிரிசனை கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், லாவா வாட்டர் வளர்ச்சியே போகுது. அங்கே ஏதோ எலும்பு கூடு மாதிரி இருக்குது. இந்த வீடியோனா லைக் பண்ணலாம், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். ஐயோ, அங்கே ஒரு பாறை வருதே. ஐயோ, கையை வலி நீட்டிட்டு இருந்துங்க. சரி, அப்படியே இங்கிருந்து செகண்டு ஹைடிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவோமா? ஐயோ, பால் வருது. ஓடு 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 ஓடு. ஆடாடாடா, ஒவ்வொன்றா தான் தாண்டி போக முடியுமே. பாலே சீக்கிரமா வா. ஆடாடாடா சுபா. பால் சீக்கிரமா வா. நீ வந்ததுக்கப்புறமா நான் போனோம். வந்துடுச்சு. அப்போ அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டேன். இந்த வாட்டி பொறுமையாக அவசரப்படாமல் போனோம். பால் வந்துடு. அவ்வளோதான், முடிக்க போகிறோம். இங்கே ஒரு ஏணி வச்சுருக்காங்க, மேலே ஏறு. டேய், இது பிரச்சனை நினச்சிங்களா இல்லை ஆதி காலத்து பிரச்சனை நினச்சிங்களா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பிரச்சனை வச்சுருக்கீங்களா? இங்கே ஒரு பிரச்சனை இருக்கானே, எவனா வரான்? இங்கே ஏதோ இது மாதிரி இருக்குது. கொடுத்துட்டு ஐயா வந்துட்டானே. இங்கே ஏதோ ஓப்பன் ஆகிருக்கு. சட்டு புண்டு மேலே ஏறுவோம். ஸ்டெப்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க, வந்து பிடிச்சிட போகிறேன். அப்பா, நம்ம பின்னாடி பார்க்காம ஓடுவோம். ஒருவேளை அவனும் தாண்டி தாண்டி வந்து நம்மளை பிடிச்சிட போகிறான். மேலே ஏறி. டே, உன்னை நான் விட மாட்டான்டா நான். எப்பட்றா மேலே ஏற முடியுமா? ஏற முடியுது. லிஃப்ட் மாதிரி இருக்குது, ஆதி காலத்து லிஃப்ட் மாதிரி இருக்குது. மேலே ஏறுவோம். அவன் ஏதோ போகிறான். வெண்டிங் மிஷின் மேலே இருக்குது. ஐயோ, கீழே அவ்வளோ இடம் இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ரோபாக்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். இல்லை வேணாம், இல்லை வேணாம். ஓ ஹூ, செம்ம ஸ்பீடு கிடச்சிருக்குங்க. இதை வச்சு தான் ஜம்ப் பண்ணி போனோம். ஜம்ப்பு. ஐயோ, இன்னொரு ஜம்ப்பு. அங்கே போகிறான் பாருங்க அவனை நான் விட மாட்டேன். முடிய போகுது. டே, நீ இங்கே இது குறுக்க நின்று நான் ஏதாவது ஆகி அதுக்கப்புறமா என்னால் ஜம்ப் பண்ண முடியாது. அட பாக்கி, சொல்லிகிட்டு இருக்கும்போதே அது நடந்துருச்சே. ஜம்ப்பு. ஐயோ, பார்த்து பொறுமையாக போடா. இத்தனை தடவை அந்த லெவலை தாண்டி தாண்டி போகிறது. அது ஒரு எண்டு இருக்கும். அந்த எண்டு போனால் தான் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இல்லைன்னா பவர் பற்ற மாட்டேங்குது. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே கீழே போட்டேன். இந்த தடவை கண்டிப்பாக போயிடா, இல்லைனா நூப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்கடா. இதுதான் இப்போ போகலன்னா நூபு. நான் பார்த்து பொறுமையாக போடா.
அப்பா பொறுமையாக நின்று. சரி ஜம்ப்பு. அங்கே ஒன்று, இங்கே ஒரு இரும்பு, இங்கே ஒரு இரும்பு. இங்கே தானே போன வாட்டி விழுந்தேன். இன்னொரு ஜம்ப். டே என் லைன் பக்கத்தில் வந்துட்டாடா, அவனுக்கு கீழே விழுந்துடாதடா. அப்பாடா. என்ன எல்லோ கலரில் ஏப்பெல்லாம் விட்றான். ஸ்லோவாக தான் பண்ணி போனோமா. ஏணி வச்சுருக்காங்க மேலே ஏறி. இங்கே ஏதோ ஷட்டர் மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணுவோம். என்ன ஏணியெல்லாம் தெரியுது. சரி எடுப்போம். அங்கே எதோ எழுதியிருக்காங்களே, என்னது ஃபைண்ட் அ லேடர். நல்ல வேலை நம்ம லேடரை கையோடு தூக்கிட்டு வந்துட்டோம். மேலே ஏறி ஓப்பன் பண்ணி இன்னும் எதோ உள்ளே ஏணி மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இதை எடுத்து கரெக்டான பொசிஷனில் வச்சு மேலே ஏறுவோம். அந்த ஏணியில் ஒரு ஜம்பை போட்டு சரி இந்த லெவலா? ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே, ஆனால் எனக்கு ஈஸி. அப்பாடா, நம்ம ட்ரிக்கி யூஸ் பண்ணி யாரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த பொண்ணுக்கு இது வருதா? இல்லை அதெல்லாம் நம்ம ட்ரிக்கி யூஸ் பண்ணல. நம்ம குதிச்சு வந்ததுனால ஈஸியாக வந்துட்டோம். சைடு தான் போகணும். நேரம் மார்க் போட்டிருக்காங்க. 2 பைப்பு மேலே ஜம்ப் பண்ணாமல் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி அங்கேருந்து இங்கே மேலே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே சைடில் ஒரு ஜம்ப்பு, நேராக போய் மேலே ஒரு ஜம்ப், அப்புறம் 2 கம்பி ஒரு கம்பி, கடைசி அப்பா இன்னொரு ஜம்பை போடே. க்ளோஸ் தி வால்வு. முன்னாடி ஒரு வால்வு இருக்குது. வெயிட் பண்ணு. அங்கே தான் வால்வு இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆமாம், இங்கேருந்து அப்படியே ஷார்ட்கட் வழியாக கீழே இருப்போம். ஆடாடாடா, மறுபடியும் இங்கே இருந்தால் என்னெல்லாம் போக முடியாது. நான் எஜெக்ட் ஆயிடுறேன். மேலே குதிச்சு இந்த வாட்டி கரெக்டாக குதிச்சிட்றா செல்லக்குட்டி. அவ்வா இந்த வாலியும் க்ளோஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த பைப் மேலே தான் நடந்து போகலான்னு நினைக்கிறேன். நடந்து போவோம். மறுபடியும் இந்த பைப்பா கடைசி வால்வுன்னு நினைக்கிறேன். இந்த ஏணி மேலே ஏறி எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். அப்படி தான் போகணுமா? எனக்கு தெரியாது, இவங்க போகிறத பார்த்து தான் நான் சொல்கிறேன். மேலே ஏறி மறுபடியும் அந்த ஏசி வண்டுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை சுத்தாக போடுவீங்க? இதுக்கு நேராக மேலே கொடுத்துருந்தீங்கன்னா மேலே வந்துருப்போம்ல. ஆடாடாடா, கடைசியில் அந்த குதிக்கிறதுக்கு சின்ன பட்டனாக இருக்குது. அதை கொடுக்குறதுக்கு கை டைரக்ஷன் மாதிரி வேறு இடம் போயிடுச்சு. அகமது இன்னைக்கு தானே வாடா, இன்னைக்கு வா, நீ வேணா என்ன முந்து இவனால தாங்க நான் அன்னைக்கு கீழே விழுந்தோம், ஞாபகம் இருக்க? இந்த ஸ்பீடாக போய் அதிக இடத்துல ஜம்ப் பண்ணணும்ல, அந்த இடத்துல இவன் தான் குறுக்க வந்தான். ஏசி வண்டுக்குள்ளே போகணும். இங்கே எதுவும் வச்சுருக்காங்க. யாரா இவன் கத்தி வச்சுட்டு போகிறான் கக்காசி மாதிரி? சம்டைம்ஸ் காற்றோட பவர் யூஸ் பண்ணி ஸ்பீடாக போவாங்களே, அந்த மாதிரி போகணுன்னு நினைக்கிறேன். பார்த்துப்போ சார். எனக்கு கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு லெவலில் எல்லோ கலர் இருந்தால் ஜம்ப் பண்ணிடணும். செகண்டு அதோட எண்டுக்கு வந்தால் தான் ஜம்ப் பண்ணணும். தேர்டு ரொம்ப கஷ்டமானதுங்க. கடைசி ஆபா ஏணி குதிச்சு இன்னும் கீழே தான் போகிற மாதிரி இருக்கு. மேலே ஒரு ஜம்ப்பு போட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டனல் ஏசி வேலை தான் போகணும். இத்தா பெரிய ஏசியா? ஆமாம், ஆதி காலத்து ஏசியும் இருக்குல்ல. கேஃபிட்டோரியா எனக்கு தெரிஞ்சு அப்போனா இது கேன்டீன் நினைக்கிறேன். ஐயோ இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கா, நான் பார்க்க மாட்டேனே. இது கன் கீழே லைஃப் வச்சுருக்காங்க, அப்போ கன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஏதோ அழிச்சிட்டானே. இங்கே தாங்க கன் இருக்குது. வாடி வா, நீ வா, அடி நீ வாடி, உன்னை இங்கேயே வச்சு உன்னை நான் முடிக்கிறேன். வா 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 பக்கத்தில் வா. சரிந்தா கடைசி அடி வாங்கிக்கோ. வெடிச்சிட்டாங்க. அவன் இருக்கிற சைஸுக்கு அவன் வெடிச்சு தான் சீரணும். ஏன்னா நம்ம அத்தனையும் வாயில் துணிச்சுட்ருக்கோம். வெயிட் பண்ணுங்க, அவனை எடுத்து ஷார்ப்பாக அடிப்போம். டேய் நில்லுங்கடா ஷார்ப்பாக. அடடா அதுக்குள்ளே கீழே போயிட்டானுங்க. என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக போகுது? டே எலிமினேட் கீழே ஆயிரம் போகிறேன்டா. பார்த்துடா
என்னடா இது? ஓ, இப்படி வரணுமா? இந்த அடியா ஸ்டெப்ஸ் ஏறும்போது அடிக்கலாமா? இல்லை, அடிக்க முடியல. மேலே வாய்ப்பில் அடிக்க முடியல. எக்ஸிட். மேலே ஏதோ போனோன்னு போட்டிருக்கு. அடாடா, லேசர் லைட்டா? ஓ, கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருந்தால் அவுட் ஆகிருப்பேன். சுபா சாமி சாமி, ரொம்ப பக்கத்தில் போயிட்டேன். ஒரு நிமிஷம் கேர்லெஸ்ஸாக இருந்திருந்தா, ஒரு செகண்ட், நானோ செகண்ட் கேர்லெஸ்ஸாக இருந்திருந்தா அவுட். இவங்கேயும் மேலே போகிறான், இவனை ஃபாலோ பண்ணிக்கோ. நான் ஷார்ட்கட் பிளேயர்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே பிளாங்க் எடுக்கணுமா? எடுத்துட்டேன். கக்காஷி பாருங்க. ஓ, இந்த பிளாங்க் வச்சு ஆடாடா, பிளாங்க் வச்சு போகணுமா? இங்கே வச்சு இன்சைட் போய் இங்கே எதோ வச்சுருக்காங்க. என்னடா அங்கே ஏதோ மிஷின் மாதிரி இருக்குது பார்க்க. நம்ம பிரிசனர் அந்த காவலாளி இருப்பான்ல, அவன் மாதிரி இருக்குது. அவனே தாங்க. அவனோட நாம் இந்த சாப்பாடு கண்ணை வச்சு அவனை முடிக்கணும், அப்படி தானே? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, வாய்ப்பே இல்லை. அடி. அவன் புல்லட் வச்சு அடிக்கிறாங்க, நாம் சாப்பாடு வச்சு அடிக்கிறோங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை. ஐயோ அடிக்கிறானே. அடி. கீழே இருக்கிறதாங்க அவன் லைஃபு, மேலே இருக்கிறதாம நம்ம லைஃபு. அவனோட லைஃப் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுதான் ஸ்டேஜ், அதாவது டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸில் வச்சே அவனை முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஒரே ஒரு கன்று தான், சீக்கிரமாக முடிச்சிடுறா. அப்பாடா, இங்கே காசெல்லாம் நிறையா இருக்குது. அந்த காசெல்லாம் பொறிக்குப்பான். அப்புறம் போகும்போது ஏதாவது யூஸ் ஆகும். ஏன்னா இங்கேயே இருந்தோம்னா திரும்பி வந்து நம்மளை பிடிச்சிருவான். நாம் இங்கேருந்து ஹெலிகாப்டர் இல்லை எங்கேயாவது எடுத்துகிட்டு எங்கேயாவது நம்ம தூரமாக கிளம்பணும். இங்கே வண்டி நிற்கிது. இங்கேருந்து எப்படியாவது எங்கேயாவது ஹிட்டன் ஸ்பாட், எங்கேயோ ஒரு கஃபேல ஹிட்டன் ஸ்பாட் இருக்குங்க. அங்கே ஹெலிகாப்டர் வச்சுருப்பானாமா நம்ம ஃப்ரெண்டு. அடி, கேட்டை உடச்சிட்டு போனோம். அங்கே போய் நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு மேலே பறந்து இந்த ஊரை விட்டு போயிடுவோங்க. அவ்வளோதான். இதுதான் கேஸ் ஸ்டேஷன். சாரி, கஃபே நினச்சேன், கேஸ் ஸ்டேஷன். வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போவோம். கரெக்டாக பார்க் பண்ணு. கரெக்ட் பொசிஷன், பர்ஃபெக்ட். இறங்கி உள்ளே போய் கேட் திறந்து, இன்சைடு கேட் திறக்கடா. கேட் திறந்து இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி போவோம். அங்கேருந்து மேலே ஏறி நம்ம ஏணி இதை இங்கே இருக்குது. ஏணி எடுத்து வச்சுட்டு மேலே ஏறுவோம். அவரை ஜம்பை போடு. அடாடா டேய், அடாடா. அன்சைடு போகிறதுக்கு பதிலாக சுற்றி போகிறதுக்கு பதிலாக அப்படியே போய் எடுத்து எங்கேயோ பொசிஷன் வேறு மாதிரி எடுத்து வச்சிட்டேன். ஐயோ, கரெக்டாக குதிச்சிட்றா. அடா, ஏய் ஏறுறா, இந்தியா ஏறுறா. இது என்னங்க ஏற மாட்டேங்குது. ஆபா, ஜஸ்ட் மிஸ். அந்த கம்பியை பிடிச்சிருக்கோம். ஏணி இருக்கே, ஏறுவோம். இன்னொரு ஏணி. மேலே ஹெலிகாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் உட்காந்து அப்படியே கிளம்பி ஊரை விட்டு நம்ம வெளியே போக போகிறோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வர போகிறோம். அவ்வளோ மக்களே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே ஒன்றே உங்களுக்கு வரும். நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் ஒன்லி ஃபன்னி வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஹாரர் கேம்ஸ் பார்க்கலாம். பாய் பாய். நாம் இங்கே இருக்கோங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு.